எந்தெந்த செட்டு வேணுமோ என்னென்ன ரேட்டில் வேணுமோ அதில் எல்லா செட்டும் இருக்குது. X90 அதே மாதிரி தான். ஏஹெச்டி கேமரா பேனலு செட்டு ஃபிட்டிங் ஒரு 9700 கொடுத்துட்ருக்கோம். ஸ்பீக்கரோட காம்போவில் வந்து மார்வல் சீரீஸில் 4 ஸ்பீக்கருங்க மேக்னெட்டில் ஏஹெச்டி கேமரா பேனலு செட்டு ஃபிட்டிங்கோட வரும் 13500 கொடுத்துருக்கோம். சரிங்களா, கார்ப்ளேயோட ஒரு எல்லாத்துலேயுமே கார்ப்ளே வரும். டைமண்ட் எடுத்த எல்லாமே எல்லாத்துலேயும் கார். கிட்டத்தட்ட இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கேமராங்க ரெக்கார்டு, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கேமரா ரெக்கார்டு, ஜிபிஎஸ் வண்டி எங்கே நிற்கிது நம்ம சிம் கார்டு போட்டால் லைவாக ட்ராக் பண்ணிக்கலாம். அருமையாக பண்ணுறாங்க சார், நல்லா பண்ணுறாங்க, சுத்தமாக பண்ணுறாங்க, க்ளீனாக இருக்குது. சீட்டு கவர் நம்ம கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதே மாதிரி எடுத்து கொடுக்குறோம். இது வந்து ஃபினோ மெட்டீரியலுங்க, இதை விட்டால் நாப்பா மெட்டீரியல். இப்போ காருக்கான காம்போங்க பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். அது பெஸ்ட் ஐட்டம், ஸ்பீடாக போகிற ஐட்டம் எல்லாம் பக்காவாக கொடுத்துருக்கோம். ஸோ ஆண்ட்ராய்டு பொறுத்த வரைக்கும் பிராண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட்லேருந்து, அதாவது என்ட்ரி லெவல்லேருந்து ப்ரீமியம் செக்மெண்ட் வரைக்குமே வந்து எல்லா பட்ஜெட்லேயுமே வச்சுருக்காங்க. நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது ஆண்ட்ராய்டில். வித் வாரண்டியோட தான் கொடுத்துட்ருக்கோம். கரெக்டுங்களா? ஆமாம், ரீப்ளேசிங் வாரண்டியோட, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுத்துட்ருக்கோம். எந்தெந்த செட்டு வேணுமோ என்னென்ன ரேட்டில் வேணுமோ அதில் எல்லா செட்டும் இருக்குது. இதில் வந்து பெஸ்ட்டாக கொடுக்குற இந்த மைக்ரோசோனிக்குங்க கிட்டத்தட்ட நான் 3800 4000 பீஸ் பக்கம் போயாச்சுங்க. இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. அதனால தைரியமாக கொடுப்போம். 4GB 64ல் ஓகே TS7ஓட நல்லா இருக்கும், பக்காவாக இருக்கும். டீபோர்டுக்கெல்லாம் பெஸ்ட்டாக கொடுக்கலாங்க. நானும் மேக்ஸிமம் இந்த பிராண்ட் எங்கேயும் அதிகமாக பார்த்தது கிடையாது. பார்த்துல கோயம்புத்தூரில் எங்கள் கிட்ட மட்டும் நாங்கள் தான் டீலரு. ஆனால் பக்காவாக இருக்கும். கிட்டத்தட்ட 4000 பீஸ் பக்கம் வந்தாச்சு. 4000 பீஸ் வந்து சேல் பண்ணிட்டோம். அப்படின்றப்போ கம்ப்ளைண்ட்ஸ் இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்ததில்லை சார், வந்ததில்லை. அதனால ரெஃபர் நல்லா பண்ணுவோம். கம்ப்ளைண்ட் அந்த செட்டு நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏன்னா பெஸ்ட்டாக கொடுக்கறனால அந்த செட்டு நம்ம கம்பெனியில் கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. வாரண்டினா வாரண்டி 1 வருஷம் ரீப்ளேசிங் தான், எல்லாமே ரீப்ளேசிங் தான். ஓகே, இதோட காம்போவும் இருக்குங்களா? இதோட காம்போ இருக்குது. அதே தான் ஏஹெச்டி கேமரா பேனலு செட்டு ஃபிட்டிங் ஒரு 8300 கொடுத்துருக்கோம். 8300 டீபோர்டுக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க, நோண்டிகிட்டே இருப்பாங்க. அதனால பெஸ்ட்டாக கொடுத்துட்டு. ஓகே, வெயிட்டிங் டைம்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அவங்க. ஆமாம், கண்டிப்பாக அதுக்கே தாங்குதப்போ தாங்கும். அதிகமாக கொடுத்து அவங்களுக்கு தான் 1800 சில்லற பீஸ் மேலே அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கோம். அதிகமாக என்னோட வீடியோ எல்லாம் பாருங்கள், எல்லாமே டீபோர்டுக்கு தான் அதிகமாக. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு டீபோர்டு ஓனர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றாம அது வந்து எந்த அளவுக்கு ஆமாம், கண்டிப்பாக. அதனால தான் மெயினாக டீபோர்டு கொடுத்து பார்க்குறோம். நாங்கள் கொடுத்து பார்த்து பெஸ்ட்டாக இருந்ததுனால கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கோம். நல்லா தான் பரவாயில்ல. அதை விட்டு நீங்கள் இந்த டபுள் நாபு கேட்பாங்க. டபுள் நாபில் டைமண்ட்லாம் கேட்பாங்க. டைமண்டில் போட்டோன்னே நீங்கள் இது டைமண்ட் வந்து பௌஸ்டிக் இல்லைங்க. X80 4GB 64 ஓகே, ஒரு ஏஹெச்டி கேமரா பேனல், அதாவது வண்டியோட பேனலு செட்டு ஃபிட்டிங் ஒரு 10500 கொடுத்துருக்கோம். 10500 வித் வாரண்டியோட 1 வருஷம் ரீப்ளேசிங்கோட 4GB 64 கார் பிளேயோட கொடுத்துட்ருக்கோம். இது ஜென்யூனுங்களா? ஜென்யூனு. அதே மாதிரி ரீப்ளேசிங் சொன்ன மாதிரி நாங்கள் ரீப்ளேசிங் கொடுக்குறது. இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஆனால் வந்து அதே மாதிரி கரெக்டாக கொடுத்துருக்கோம் 1 இயர்க்குள்ளே. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அது விட்டு நீங்கள் அதுலேயே வந்து X90 அதே மாதிரி தான். 6GB 128 சப்போர்ட்டுங்க. 6GB 128 சப்போர்ட்டு, கார்ப்ளேவோட ஏஹெச்டி கேமரா பேனலு செட்டு ஃபிட்டிங் ஒரு 9700 கொடுத்துட்டு. ஓகே, அப்படி பார்க்குறப்போ ஒரு 500லேருந்து ஒரு 1000 1500 வித்தியாசம். அவ்வளோ வித்தியாசம் வரும். ஆனால் நல்லா இருக்குது, பெஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் வந்து அந்த செட்டு நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். அப்படியே பேசிக்கில் போட்டுருவோம். இந்த டீலருக்கு தான் கொடுப்போம், கஸ்டமருக்கு கொடுக்க முடியாது. ஓகேண்ணா, இப்போ சைஸ் எல்லாம் இப்போ பார்த்ததெல்லாம் என்னென்ன சைஸ்னா இது? இதெல்லாம் வந்து 10.1ங்க. 10.1? ஆமாம். டைமண்ட் எல்லாம் 10.1. ஓகே, அதே போல் இப்போ 9 இன்ச்சஸில் வந்து நம்ம ஒன் ப்ளஸ் பார்த்தோம், மைக்ரோசோனிக் பார்த்தோம். வேறு என்ன பிராண்ட் இருக்குண்ணா? அதில் வேறு எல்லா பிராண்ட் இருக்குங்க. இந்த கிங் பவர் இருக்குங்க. அது விட்டால் வேல்டெக் இருக்குங்க. அது விட்டால் ஜெஸ்டெக் இருக்குங்க. அது விட்டால் மோனோ பிளாஞ்ச் இருக்குங்க. இதெல்லாமே பட்ஜெட் செக்மெண்ட். இதெல்லாம் பட்ஜெட் லோ பட்ஜெட் கேட்குறவங்களுக்கு இதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். 7500 ஏஹெச்டி கேமரா பேனல் செட்டு ஃபிட்டிங்கோட 7500 கொடுத்துட்டு. ஓ, இதில் இந்த பட்ஜெட்டில் எது எடுத்தாலுமே 7500 கொடுத்துடலாங்க சார். ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணி. ஸ்டாண்டர்டாக, ஆமாங்க. வாரண்டியோட தான். வாரண்டி எல்லாமே ரீப்ளேசிங் இல்லாமல் நம்மகிட்ட ஒரு பீஸ் கூட இருக்காதுங்க. எல்லாமே ரீப்ளேசிங் கூட கொடுத்துருக்கோம். அது விட்டு நீங்கள் X80ங்க. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் 10 இன்ச்சில் பார்த்துட்டோம். X80 டபுள் நாபில். அதே பார்த்து நீங்கள் மோனோ பிளாஞ்சினீங்க. டைமண்ட் X80 ஒரிஜினல் மெட்டல் பாடியோட ஏஹெச்டி கேமரா பேனலு செட்டு ஃபிட்டிங் ஒரு 1100 கொடுத்துட்ருக்கோம். ஓ, இது வந்து மெட்டல் பாடி. ஆமாம், மெட்டல் பின்னாடி தெரியும் மெட்டல் பாடிங்கிறது. அதனால என்ன பெனிஃபிட் நமக்கு? பெனிஃபிட்டில் கொஞ்சம் போர்டெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. குவாலிட்டி நல்லா இருக்கும். பெஸ்ட்டாக இருக்குது. இப்போ காமிச்சது எல்லாம் பெஸ்ட்டு தான். ஆனால் அதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். 1100 கொடுத்துருக்கோம். ஏஹெச்டி கேமரா பேனலு செட்டு ஃபிட்டிங் 6GB 128 சப்போர்ட்டுங்க. சரிங்களா, கார்ப்ளேயோட ஒரு எல்லாத்துலேயுமே கார்ப்ளே வரும். டைமண்ட் எடுத்த எல்லாத்துலேயும் கார்ப்ளே சப்போர்ட்டோட எல்லாம் சப்போர்ட். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்த ப்ரைஸ் எல்லாமே வந்து வித் ஃபிட்டிங்களா வித்தவுட் ஃபிட்டிங்களா? வித் ஃபிட்டிங்கோடங்க. ஃபிட்டிங்கோடவே சொல்கிறோம். ஃபிட்டிங் ஃப்ரீயோட கொடுத்துட்ருக்கோம் எல்லாத்துக்குமே. ஓகே, ஸோ நம்ம என்ன ப்ரைஸ் சொல்கிறோமோ அதே தான் இப்போ நேரில் வந்தாலும் அதே தான். நீங்கள் என்ன வீடியோவில் பார்க்குறீங்களோ அதே தான். இப்போ நீங்கள் நேரடியாக வந்து 11,500 12 அதெல்லாம் சொல்ல மாட்டோம். வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்துட்டு போகிறீங்க அதே ரேட்டில் கொடுத்துட்டு. அது விட்டு
லினோவோங்கிறது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற ஒரு பொருளுங்க. 2GB 32 தான் வரும். ஆனால் பக்காவாக இருக்கும், அவங்களுக்கு கம்பெனி பக்காவாக இருக்கும். இது ஒரிஜினல் பாடி, ஒரிஜினலில் வந்து பேக்கிங், கம்பெனி பேக்கிங்கு. ஓஜி பீஸ். ஆமாம், ஓஜி பீஸ் பக்காவாக இருக்கும். கம்பெனி டேரெக்டாக இருக்கனால கம்பெனி பீஸு கரெக்டாக வரும் பேக்கிங். ஓகே. அதில் வந்து ஏஹெச்டி கேமரா, வண்டியோட பேனலு, ஃபிட்டிங் எல்லாம் சேர்த்து வரும். 10,500 கொடுத்துட்ருக்கோம் கார் பிளேயோட. 10,500. ஆனால் லினோவாங்கிறது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். லேப்டாப் கம்பெனி எல்லாமே செல்லு எல்லாமே இருக்குது உங்களுக்கு. அதனால் பெஸ்ட்டாக இருக்கும். அது விட்டு நீங்கள் அதே லினோவாலிங்க டபுள் நாபில், அவங்க அதே கம்பெனி டபுள் நாபு லினோவாவில் அதே தான் ஏஹெச்டி கேமரா, வண்டியோட பேனலு, செட்டு, ஃபிட்டிங் நல்ல கிளாரிட்டினா பக்காவாக கிளாரிட்டி இருக்கும். வெறும் 12,500 கொடுத்துருக்கும் ஃபிட்டிங்கோட. ஓகே. டியூல் நாப்லேயே வந்துட்டு லினோவா சூப்பர். 12,500 கொடுக்கும். கிளாரிட்டி நல்லாயிருக்கும், ஸ்பீட் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் சார். போட்டு பார்த்தா நீங்கள் பக்காவாக இருக்கும். நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க அடுத்த ஆளுக்கு, அந்த மாதிரி கொடுப்போம். இது என்ன ஸ்டோரேஜ் சொன்னீங்க? இது 2GB 32 வரும் சார். கம்பெனிங்கிறது எல்லாமே 2GB தான் வரும் மெயினாக. ஆனால் நல்லா இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்கும். கம்பெனி 2GBனா 2GB கரெக்டாக இருக்கும். அது விட்டு நீங்கள் மை டிவிஎஸ் போகலாங்க. 2GB 32ங்க. 2GB 32 கார் பிளேயோட. 2GB 64ங்க. ஓகே. 2GB 64GB. ஆமாங்க. கார் பிளேயோட ஏஹெச்டி கேமரா, பேனலு, செட்டு, ஃபிட்டிங் வெறும் 10,500 பக்காவாக கொடுத்துருக்கும். 1 வருஷம் ரீப்ளேசிங்கில் வாரண்டிங்க. ஓகே. என்ன இஷ்யூ ஆனாலும் எந்த ஊரை வேணால் பார்த்துக்கலாம். உங்கள் ஊரில் எல்லா இடத்துலையும் இருக்கும், எங்கே வேணால் பார்த்துக்கலாம். சர்வீஸ் வாரண்டியோட இருக்குங்க. வெறும் ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட்டோட வரும். எல்லாமே இருக்குது. கார்ப்ளேனால எல்லாமே வரும். ஓகே. அது விட்டு நீங்கள் அதுலேயே வந்துங்க ரிவர்ஸ் கேமரா, ஃப்ரண்ட் டிவிஆரோட, அதுவும் வந்து 4GB 64ல் ஃப்ரண்ட் டிவிஆரோட வெறும் 14,500 ஃபிட்டிங்கோட கொடுத்துட்ருக்கோம். டிவிஆர் வந்து உள்ளே பாக்ஸ்லேயே இருக்குங்களா? ஆமாங்க, இதுலேயே வருங்க. அவங்க டிவிஆர் அதுலேயே வரும், ஃப்ரண்ட் டிவிஆர் அதுலேயே வரும். வந்துங்களா, ஃப்ரண்ட் டிவிஆரோட வரும். ஓகே. ஃப்ரண்ட் டிவிஆரோட பக்காவாக இருக்கும். நீங்கள் எது வேணால் எங்கே வேணால் செக் பண்ணிக்கலாம். வெறும் 14,500 கொடுத்துட்ருக்கோம். ஏஹெச்டி கேமரா, பேனலு, செட்டு, ஃபிட்டிங்கோட. அது விட்டு நீங்கள் மை டிவிஎஸ் இல்லைங்க, 3வது பிராண்டுங்க. கிட்டத்தட்ட இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கேமராங்க, ரெக்கார்டு, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கேமரா, ரெக்கார்டு, ஜிபிஎஸ், வண்டி எங்கே நிற்கிது நம்ம சிம் கார்டு போட்டால் லைவாக ட்ராக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏஹெச்டி கேமரா, பேனலு, செட்டு, ஃபிட்டிங்கோட வெறும் 16,500 கொடுத்துட்டு 16,500 ஃபிட்டிங்கோட எல்லாமே ஃபிட்டிங்கோட 16,500. நீங்கள் எந்த ஊரில் இருந்தால் அந்த ஊரில் உங்களுக்கு வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் வந்து 3-in-1 பர்பஸுங்க. மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் இதுதான் சூஸ் பண்ணுறாங்க. எனக்கும் இது வருத்தம் தோணுது. ஸோ நமக்கு வந்து 3 பர்பஸ் சால்வ் ஆகுது. இன்னும் என்டர்டெயின்மெண்ட்டுங்க, இன்னொன்று இந்த டிவிஆர், இன்னொன்று ஜிபிஎஸ்ஸும் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவீங்க. கொடுத்துடலாம். எல்லாமே பக்கா பண்ணி கொடுத்து எல்லாமே நம்ம டெமோ காமிச்சு கொடுத்து தான் வண்டியை வெளியே அனுப்பும். அவங்க எப்படி யூஸ் பண்ணுறதெல்லாம் காமிச்சு கொடுத்தா வெளியே அனுப்பும். வித் வாரண்டியோட 1 வருஷம் ரீப்ளேசிங் இல்லை, வாரண்டிங்க, சர்வீஸ் வாரண்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாப்பங்கில் 1100ங்க. இது வந்து 360 சப்போர்ட்டோடங்க. எனக்கு இப்போ 360 வேண்டாங்க, எனக்கு ரிவர்ஸ் கேமராவோட ஃபிட் பண்ணி கொடுத்தீங்கன்னா வெறும் 19,800 கொடுத்துட்ருக்கோம். 360 இல்லாமல். ஓகே. ஃபியூச்சரில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி போட்டுக்கலாம், பக்காவாக இருக்கும். அது இதே மாதிரி தான் 2GB 32 தான் வருங்க. கம்பெனிங்கிறது பெஸ்ட்டு அப்படி தான் வரும். 2GB 32 வரும். அதான் 2GB இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், நல்ல ஸ்பீடு இருக்கும், நல்ல கிளாரிட்டி இருக்கும். அது விட்டானு வைங்க. ஆனால் இது எல்லாமே ஓஜி தான். முன்னாடி நீங்கள் சொன்ன எல்லாமே ஓஜி தாங்க சார். அது விட்டானு வைங்க, அதே கம்பெனி இல்லைங்க, 1000ங்க மாடல் நம்பர். ஆமாம், மாடல் நம்பர் 1000ங்க. இது வந்து 2GB 32 வாங்க. இது வந்து 17,500. 360 சப்போர்ட் இல்லாமல் ஏஹெச்டி கேமரா, பேனலு, செட்டு, ஃபிட்டிங், கார்ப்ளே இருக்குங்க. எல்லா வண்டியும் எல்லாத்துலேயுமே கார்ப்ளே இருக்குங்க. ஓகே. ஆனால் பிளாப்பங்க்கும் அதே மாதிரி சர்வீஸ் சப்போர்ட்டுங்களா? இல்லை, அது ரீப்ளேசிங் கிடையாதுங்க. சர்வீஸ் சப்போர்ட் 1 இயர் இருக்குங்க. அது விட்டு நீங்கள் ஆன்கியூனா 1160ங்க. ஓகே. மாடல் நம்பர் சொல்லிடுறீங்க. ஆமாங்க. இது வந்து 2 வருஷம் வாரண்டிங்க. 2 வருஷம் வாரண்டி. ஏஹெச்டி கேமரா, பேனலு, செட்டு, ஃபிட்டிங் வெறும் 13,500 கொடுத்துட்ருக்கோம். ஓகே. அது பக்காவாக இருக்கும். 2GB 32 தான். கம்பெனி எடுத்தாலே 2GB தாங்க. அதிகமாக வர்றது எல்லாமே இருக்கும் சார். எல்லாமே இருக்கும், பக்காவாக இருக்கும், கிளாரிட்டி இருக்கும். 25 வருஷமாக இருக்காங்க. ஜப்பானீஸ் இந்த ஆடியோக்குன்னே வருது. ஆமாங்க. ஜப்பானீஸ் 25 வருஷமாக இருக்காங்க. எல்லாமே நம்ம பார்த்ததெல்லாம் சைனா மேக்குங்க. இது வந்து ஜப்பான் மேக்குங்க. ஆனால் நல்லாயிருக்கும், பக்காவாக இருக்கும், கிளாரிட்டி நல்லாயிருக்கும். அது விட்டு என்னங்க சார், மோக்கோவில் வந்து இப்போ X2ன்னு வந்துருக்குங்க. OLEDங்க. QLED கிடையாது, OLED. X2ல் 2GB RAM 32ங்க. ஆனால் பக்காவாக இருக்குங்க. ஏஹெச்டி கேமரா, அவங்க கம்பெனி கேமரா, ஏஹெச்டி கேமரா, பேனலு, செட்டு, ஃபிட்டிங் வெறும் 14,500 கொடுத்துட்ருக்கோம். பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம்.
இதுக்கு முன்னாடி X3 X5லாம் பார்த்துருக்கோம். ஆமாங்க. இப்போ அதெல்லாம் நிப்பாட்டி இப்போ அது 2026 இது புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, நியூ மாடல். ஆமாங்க, நல்லா இருக்கும், பக்காவாக இருக்குது. நான் ஒரு 10-12 வண்டிக்கு ஃபிட் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்குது. அது மாதிரி ஒரு பீஸ் 2 பீஸில் எடுக்க முடியும், எடுத்தால் ஃபுல்லாக எடுப்பாங்க. எந்த கம்பெனியாக இருந்தாலும் நல்லா இருந்தால் எல்லாமே ஃபுல்லாக எடுத்துரும். இந்த கருப்பு பெட்டி ஃபுல்லாகவே ஃபுல்லாக ஆமாங்க, இதெல்லாம் மோக்காதாங்க, ஃபுல்லாக மோக்காதாங்க, நல்லா பக்காவாக இருக்கும். ஆனால் மாடலும் நல்லா இருக்குங்க சார், இப்போ லேட்டஸ்ட் மாடலில் பக்காவாக இருக்கும். ஓகே, அதை விட்டு நீங்கள் அதுலேயே வருது பாருங்க, X7ங்க. X5க்கு பதிலாக வந்து இப்போ X7 நியூ மாடலில் வந்து 4GB 64, அதே மாதிரி OLED பக்காவாக இருக்கும். அவங்களோட அதே எல்லாத்துலேயுமே CarPlay வரும். அவங்களோட அதே மாதிரி கேமரா வருங்க, மோக்கோட கேமரா அதே மாதிரி வரும். AHD கேமரா, பேனலு, செட்டு, ஃபிட்டிங் ஒரு 21,000 கொடுத்துட்ருக்கோம். 21,000. ஆமாங்க. வாரண்டி வந்து ரீப்ளேசிங், அது நம்ம கம்பெனியில் மட்டுங்க, வெளியில எப்படி தெரியாது. நம்ம கம்பெனியில் வாரண்டி கிடையாது, ரீப்ளேசிங். X7க்குங்களா இல்லை X2க்குமா? ரெண்டுக்குமே, X2 X7 ரெண்டுக்குமே. ஆமாம், ரீப்ளேசிங். ஓகே, ஸோ இந்த X7 பொறுத்தவரை பின்னாடி கொடுத்துருக்கீங்க பாருங்க. இது ப்ராசஸர் பொறுத்தவரை டர்போ கோர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேக்ஸிமம் அவுட்புட் பார்த்தோம்னா 200 வாட்ஸ் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணாதுங்க. அதே போல் ஆண்ட்ராய்டு வெர்ஷனும் பார்த்தீங்கன்னா 13, ஸோ அப்டேட்டட் வெர்ஷன் தான். இதுதான் எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. 30,000 போட்டிருக்கு ஆல்மோஸ்ட் MRP. நம்ம என்ன ப்ரைஸ் சொன்னோம்? 21,000. அது ஃபிட்டிங்கோட செட்டு, கேமரா பேனல், வண்டி அதாவது வண்டியோட பேனல் ஃபிட்டிங்கோட வரும் 21,000 சிறப்பு. மோனோ பிளாஞ்சில் ஜெம்ஸ்டோனு நல்லா இருக்குங்க. 6GB 128 சப்போர்ட்டோட பெரிய ஸ்க்ரீனுங்க. ஆனால் 10.1 தான் போட்டிருக்காங்க, அது 10.6 வருங்க. நல்லா இருக்கும், பெருசாக இருக்கும். சிங்கிள் நாபு. ஆமாங்க, சிங்கிள் நாபு பக்காவாக இருக்குது. இந்த எல்லாம் வந்து ஆம்பிள் லைட் எல்லாம் எரியுங்க, நமக்கு வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம், ஆப்ஷன் தான். ஓகே, இது AHD கேமரா, வண்டியோட பேனலு, செட்டு, ஃபிட்டிங்கு ஒரு 12,500 கொடுத்துருக்கோம். வாரண்டி 1 வருஷம் ரீப்ளேசிங். ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி? ஆமாம், 1 வருஷம் ரீப்ளேசிங் பக்காவாக இருக்கும். ஓகே, நம்ம எது ரீப்ளேசிங் சொல்கிறோமோ அதுமாதிரி கரெக்டாக கொடுத்துருவாங்க. இது சைஸ் பெருசாக எல்லா வண்டிக்கும் செட் ஆகுங்களா? எல்லா வண்டிக்கும் இப்போ ஒரு வண்டிக்கு செட் ஆகாது, ஆனால் போட முடியாது. மிச்சம் எல்லா வண்டிக்கும் 100க்கு ஒரு 80% வண்டிக்கு போட்டுக்கலாம், செட் ஆகும். செட் ஆகும், நல்லா இருக்கும். பெரிய ஸ்க்ரீனாக தெரியும், நல்லா இருக்கும். சின்ன வண்டிக்கெல்லாம் போட்டோன்னே இங்கே டிவி போட்ட மாதிரி இருக்கும். இப்போ பார்க்க போகிறது வந்து ஸ்பீக்கரோட காம்போங்க. ஸ்பீக்கரோட காம்போவில் வந்து மார்வல் சீரியஸில் 4 ஸ்பீக்கருங்க மேக்னெட்டில். AHD கேமரா, அதாவது வண்டியோட பேனலு, ஃபிட்டிங்கு எல்லாம் சேர்ந்து ஒரு 10,500 கொடுத்துருங்க. ஃபிட்டிங் ஃப்ரீயோட 10,500. ஓகே, ஒரு 10 ரூபா பட்ஜெட்டில் இருக்கிறவங்க பார்க்கலாங்க. ஸ்பீக்கரோட சேர்த்து ஃபுல்லாகவே போட்டுக்கலாம், பார்க்கலாங்க சார். 10,500 பக்காவாக இருக்கும். அதுவும் ஃபிட்டிங்கும் சேர்த்து சொல்கிறீங்க? ஃபிட்டிங் எல்லாம் ஃப்ரீயோட 10,500 கொடுத்துருக்கு. ஓகே, வாரண்டினா ஸ்பீக்கருக்கு? எல்லாமே 1 வருஷம் ரீப்ளேசிங். ஸ்பீக்கருக்குமா? எல்லாத்துக்குமே, ஸ்பீக்கருக்கு, கேமராக்கு எல்லாத்துக்குமே 1 வருஷம் ரீப்ளேசிங். வந்து ஒவ்வொரு கஸ்டமர் வந்து ரஃப்பாக யூஸ் பண்ணுவாங்க. டீபோர்டு, ஓன் போர்டு அவங்களுக்கு நல்ல வேலை இருக்கும்போது அவங்க யூஸ் பண்ணுறது மைக்ரோசோனிக்குங்க. 4 மேக்னெட்டிக் ஸ்பீக்கருங்க, AHD கேமரா, வண்டியோட பேனலு, ஃபிட்டிங்கோட ஒரு 11,500 கொடுத்துருக்கோம். பெஸ்ட் ஐட்டங்க. 11,500. ஆமாங்க. ஒரு 1000 ரூபா சேர்த்து போட்டோம்னா மைக்ரோசோனிக் இது கிடைக்கும். மைக்ரோசோனிக் போட்டுருக்காங்க, ஆனால் பெஸ்ட்டாக இருக்கும். ரஃப்பாக யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, நோண்டிகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு பெஸ்ட்டான ஐட்டங்க. அது விட்டானே இந்த டபுள் நாபு யூஸ் பண்ணுவாங்க, நல்ல கிளாரிட்டி இருக்குங்க, கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கணும். CarPlayயோட வேணுங்க, கொஞ்சம் ஃபேன்சியாக வேணும். ஆமாம், ஃபேன்சியாக வேணும், கொஞ்சம் CarPlayயோட. இப்போ நம்ம காட்டினால CarPlay இல்லாத இது CarPlayயோட வேணுங்க. அப்படிங்கிறது ஒரு 13,500 கொடுத்துருக்கோம். AHD கேமரா, பேனலு, செட்டு, ஃபிட்டிங்கோட வெறும் 13,500 கொடுத்துருக்கோம். ஓகே, ஸ்பீக்கர் பொறுத்தவரைக்கும் காம்போ 10,500 இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது 13,500. ஆனால் ஐட்டம் மாறுங்க. CarPlayயோட சப்போர்ட்டோட டுவல் நாப் இது. ஆமாம், டுவல் நாபோட CarPlayயோட வரும். டைமண்ட் X8ல பவுஸ்டிக்கில் X8. அது விட்டானே சார் X90ங்க. 6GB 128 சப்போர்ட்டோடங்க. 6GB 128 சப்போர்ட்டோட 4 மேக்னெட்டிக் ஸ்பீக்கரு, AHD கேமரா, பேனலு, ஃபிட்டிங் ஒரு 13,500 அதே ரேட்டில் கொடுத்துட்டு. ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்த டுவல் நாபு இது 2 ஒரே பிரைஸ். ஆமாம், இது 6GB 128ங்க. அது 64ங்களா? அது 4GB 64. ஓகே, இதுவும் வந்து CarPlay சப்போர்ட். CarPlay ஆமாம், டபுள் நாப் எடுத்தாலும் எல்லாமே CarPlay தான். CarPlay சப்போர்ட் தான் வரும். 13,500 வித் வாரண்டியோட. வித் வாரண்டி 1 வருஷம் ரீப்ளேசிங்கோட எல்லாத்துக்குமே. கேமரா, ஸ்பீக்கரு எல்லாமே. அது விட்டானே வேல்டு ஃபுல்லாக இருக்குங்க. லினோவா 4 ஆல்ஃபா ஸ்பீக்கருங்க. இன்ஃபினிட்டி ஹர்மனோட 4 ஆல்ஃபா ஸ்பீக்கரு, லினோவா, AHD கேமரா, பேனலு, ஃபிட்டிங்க ஒரு 16,500 ஃபிட்டிங்கோட கொடுத்துட்ருக்குங்க. 16,500 பக்காவாக இருக்கும். எல்லாமே பிராண்டட், எல்லாமே பிராண்டுங்க. இதெல்லாம் வந்து ரீப்ளேசிங் கிடையாதுங்க, வாரண்டி தான். இது ரீப்ளேசிங், செட்டு ரீப்ளேசிங்க. ஸ்பீக்கர் வாரண்டிங்க. OnePlus-ஓட AHD. ஆமாம், AHD கேமரா பக்காவாக இருக்கும். 2,450 கேமராங்க, நல்லா இருக்கும். கிளாரிட்டி நல்லா இருக்கும், நைட்டும் பார்க்கல ஒரே மாதிரி இருக்கும். இந்த AHD கேமரா எல்லா ஸ்பீக்கர் காம்போக்கும் இருக்குது? எல்லா காம்போக்கும் இருக்குங்க சார். அதை விட்டு நீங்கள் X80 6GB 128ங்க, மெட்டல் பாடிங்க, AHD கேமரா, அதே மாதிரி 4 ஆல்ஃபா ஸ்பீக்கரில், இன்ஃபினிட்டி ஹர்மனில்
4 ஆல்ஃபா ஸ்பீக்கர், ஏஹெச்டி கேமரா, பேனலு, செட்டு, ஃபிட்டிங்கு வெறும் 17,500 கொடுத்துட்ருக்கோம். அது விட்டு நீங்கள் மோக்கோவில் வந்து 2GB 32ல் OLED ஸ்க்ரீனோட 4 ஆல்ஃபா ஸ்பீக்கருங்க. 4 ஆல்ஃபா ஸ்பீக்கரு, அதே மாதிரி சொன்ன மாதிரி ஹர்மன் இன்ஃபினிட்டியோடது, மோக்கோ கேமரா, ஏஹெச்டி கேமரா, பேனலு, செட்டு, ஃபிட்டிங்கு வெறும் 20,500 கொடுத்துட்ருக்கோம். கம்ப்ளீட் பிராண்டட் இதுவும் எல்லாமே பிராண்டடுங்க சார். கேமரா முதற்கொண்டு மோக்கோட தான். மோக்கோடதுங்க எல்லாம், அதெல்லாம் ரீப்ளேசிங், எல்லாமே ரீப்ளேசிங். ஆல்ஃபா மட்டும் வாரண்டிங்க சார். ஆல்ஃபா ஸ்பீக்கர் மட்டும் வாரண்டி. 20,500ங்களா? 20,500 ஃபிட்டிங்கோட கொடுத்துட்ருக்கோம். ஸ்பீக்கரில் பார்த்தோன்னா இங்கே ஓவலில் மேக்னெட் இருக்குங்க, ஆல்ஃபா இருக்குங்க, பிளாப்பங் இருக்குங்க, ஆன்கியூ இருக்குங்க, பல ரேட்டில் இருக்குங்க. ஆன்கே ஸ்பீக்கருங்களா? ஆமாம், ஆன்கியூவில் ஃபுல்லாக இருக்குங்க. ஆன்கியூவில் வந்து அது வந்து இதுக்கு காமனண்டுங்க. பக்காவாக இருக்கும். அதில் வந்து ஆன்கியூவில் வந்து கோஎக்சல் இருக்குது. ஆன்கியூவில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க. சரிங்க சார். நம்ம பெஸ்ட்டாக எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். எல்லாம் நம்ம கஸ்டமருக்காக எடுத்து வச்சுருக்கோம். அதை விட ஆல்பைனிலும் இருக்குங்க. ஆல்பைனில் வந்தால் காமனண்ட் இருக்குங்க. அது விட்டால் கோஎக்சல் இருக்குங்க. இது பட்ஜெட்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன? ஸ்டார்டிங் ப்ரைஸு ஸ்பீக்கர்னா ஒரு 900 ஸ்டார்டிங் இருக்குங்க. 900 இருக்குது. நம்ம 900 நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. செட்டு மாதிரியே தான் இதுவும் பட்ஜெட்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. 900 3,800, 4,000, 4,500, 6,500 பல ரேட்டில் இருக்குங்க. அது விட்டு நீங்கள் ஆல்ஃபாவில் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆல்ஃபாவில் வந்து ஆர்எம்எஸ் அதிகம், ஜேபியில் விட ஆர்எம்எஸ் அதிகம். ஆல்ஃபாவில் வந்து ஜேபியில் வந்து 35 ஆர்எம்எஸ் இருக்குது. ஓகே. ஆல்ஃபாவில் வந்து 40 ஆர்எம்எஸ் இருக்குங்க. அதுமாதிரி கோஎக்சல் இருக்குங்க, அதுமாதிரி காமனண்ட் இருக்குங்க. அதே விட்டு நீங்கள் ஆல்ஃபாவில் வந்து கோல்டன் சீரியஸ் அதுவும் இருக்குங்க நம்மக்கிட்ட. ஆல்ஃபாலே கோல்டன் சீரியஸ் இருக்குது, கோஎக்சல் இருக்குது, காமனண்ட் இருக்குது. ஏன்னா ஆர்எம்எஸ் அதிகமாக வரும். ஆர்எம்எஸ் 90 வருது. அதே மாதிரி கோஎக்சலில் பாருங்க 60 வரும். ஓகே. மெயினாக ஆர்எம்எஸ் தான் பார்க்கணும். எந்த ஒரு ஸ்பீக்கர் எடுத்தாலும் ஆர்எம்எஸ் பார்த்தா தான் பக்காவாக இருக்கும். ஸோ வாட்ஸை விட அந்த ஆர்எம்எஸ் தான் முக்கியம். ஆர்எம்எஸ்னால் அந்த வெயிட் பவர் நல்லா கொடுத்துருப்பாங்க, நல்லா கிளாரிட்டி நல்லா இருக்கும், மியூசிக் கிளாரிட்டி நல்லா இருக்கும். இதெல்லாம் பொறுத்தவரை இந்த பிராண்டடில் தான் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். கண்டிப்பாக பிராண்டட் எடுத்தால் தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும். எல்லா ஸ்பீக்கர் இருக்குங்க. அதேமாதிரி ஹெட்லைட் எல்லாம் எடுத்தால் நீங்கள் LED எல்லாமே இருக்குது. 200 வாட்ஸ்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. 2,300 ஸ்டார்டிங் இருக்குங்க. எந்த வண்டிக்கு வேணும் போடலாம். 2,300 ஸ்டார்டிங் இருக்குது. 220 வாட்ஸுங்க சார். இது வந்து ஒரு 2,600 அந்த மாதிரி வரும். 1 வருஷம் இல்லை 2 வருஷம் ரீப்ளேசிங்கோட. எல்லாமே ரீப்ளேசிங் தான் சார் மெயினாக கொடுக்குறோம். அது விட்டு நீங்கள் அங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து 2,300 ஸ்டார்டிங், 200 வாட்ஸுங்க, 1 வருஷம் ரீப்ளேசிங்கோட. அது விட்டு நீங்கள் பல ரேட்டில் இருக்கு பாருங்க. 4,800 பக்காவாக இருக்குது. 340 வாட்ஸ் 2 வருஷம் ரீப்ளேஸ். 2 வருஷம் 3,000 இருக்குது, 3,800 இருக்குது, 4,800 இருக்குது, 8,400 இருக்குது, பல ரேட்டில் இருக்குது. ஸோ கார் ஆக்சரிஸ் பொறுத்தவரை கோயம்புத்தூரில் அதுவும் பர்டிகுலராக உக்கடம் பொறுத்த வரைக்கும் நிறைய கடைங்க இருக்குங்கண்ணா. ஸோ இவ்வளோ கடைங்களையும் தாண்டி நீங்கள் பிமேக்ஸ் வந்திருக்கீங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பிமேக்ஸ் எப்படி தெரியும்? சார் என்னுடைய ஃப்ரெண்டு பவானியில் இருக்கார். ஓகேங்கண்ணா. அவர் ரெக்கமெண்ட் பண்ண, அவரும் புது வண்டி எடுத்திருக்காரு. ஓகே. அவருடைய காரில் ஜேர்னி பண்ணுறப்ப கேமரா ரிசல்ட் நல்லா இருந்தது. எங்கேப்பா பண்ணேன் அப்படின்னு கேட்டோன்னே இங்கே பிமேக்ஸ் உக்கடத்தில் அப்படின்னு சொன்னார். நான் இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணேன். ஓகே. அப்போது நல்லா மற்ற எல்லா கடையை விட இங்கே பரவாயில்ல. 2-3 கடைக்கு போனேன். ஓகே. ஆனால் எனக்கு வேண்டாம் தெரியல அப்படின்ட்டு நேராக பிமேக்ஸை வந்துட்டு பண்ணேன். ஸோ ரெஃபரன்ஸில் வந்திருக்கீங்க. ஆமாம். இப்போ என்னென்ன அக்சரிஸ் நம்ம மாட்டிருக்கோம்? சார் 360 டிவிஎஸ் கேமரா மாட்டியிருக்கேன். ஓகேங்க. மேட்டு போட்டிருக்கேன். ஃபுல் மேட்டு. ஓகே. மற்றபடி ஃபிட்டிங்ஸ் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன். ஓகே. நம்மளுக்கு என்ன மாடல் எப்போ டெலிவரி எடுத்தீங்க? வண்டி எடுத்து ஒரு 15 days ஆச்சு. 15 days தான் இருக்குது. ஆமாம். ஃப்ரான்ஸுங்களா? ஃப்ரான்ஸு. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு சொன்னதுக்கும் இங்கே நீங்கள் நேரில் வந்து பார்த்ததுக்கும் ப்ரைஸிங் எப்படி இருக்குது, உங்களோட ஃபிட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குங்க? சார் அருமையாக பண்ணுறாங்க சார். நல்லா பண்ணுறாங்க, சுத்தமாக பண்ணுறாங்க, க்ளீனாக இருக்குது, ரேட்டு ரீசனபிளாக இருக்குது. ஒரிஜினல் மெட்டீரியல் அதுதான் எனக்கு மெயின். ஏன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் தான் இருக்கேன் நானும். ஓகே. நான் பஸ் பாடி பில்டிங்கில் இருக்கேன் நான். எனக்கு தெரியும். எங்கேருந்து வரீங்க? நான் கரூர். எனக்கு நாமக்கல். எனக்கு கம்பெனி வந்து பஸ் பாடி பில்டிங் கரூரில் இருக்குது. ஓ, அவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து வந்திருக்கீங்க. இங்கே ஹாஸ்பிட்டல் செக்அப் வந்து அப்படியே வாங்கி வந்து பார்த்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒரே நாளில் ஒர்க் முடிச்சிட்டேன். வேலை முடிக்கிற மாதிரி ஃபினிஷிங் ஸ்டேஜ். ஓகே. ஃபிட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா பண்ணுறாங்க சார், அருமையாக பண்ணுறாங்க. ஸோ ரேட்டிங் பொறுத்தவரை நம்ம பிமேக்ஸுக்கு அவுட் ஆஃப் 10 அப்படின்னா எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்? 10 கொடுப்பேன் சார். எக்ஸலண்ட். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்க நீங்களும். கண்டிப்பாக. நான் லைன்ஸில் கேபினட் ஆஃபீஸராக இருக்கேன். ஓ சூப்பர். எங்கள் மிஸ்ஸஸ் லைன்ஸ் லேடி, அவங்களும் லைன்ஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. ஓகே. அவங்கள நான் எங்கள் சர்க்கிளுக்கு நிறைய கொடுப்போம். அப்படி பார்த்தோன்னா டிவிஆருங்க பல ரேட்டில் இருக்குது. 1,500 ஸ்டார்டிங் இருக்குது டிவிஆர். இது இன்ஃபினிட்டிங்களா? அது இன்ஃபினிட்டியோடங்க. 1,500 ஸ்டார்டிங் இருக்குது நம்மகிட்ட. பரவாயில்ல. இன்ஃபினிட்டியோடதும் நான் இப்போ தான் பார்க்குறேன். ஆமாங்க. அது கேமரா பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். நம்ம எல்லாமே கரெக்டாக கொடுக்குறதுனால தான் நமக்கு அந்த கஸ்டமருக்கு அதிகமாக வர்றது. ஏன்னா ரெஃபரில் தான் சார் வர்றாங்க. ஒரு வண்டி ஃபிட் பண்ணி போனால் அவங்க ரெஃபரில் ஒரு 4 வண்டி 3 வண்டி வரும். இது என்ன ப்ரைஸ் சொன்னீங்க?
எதுங்க இது நம்மகிட்ட இருந்தது 1500 ஸ்டார்டிங் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி பிராண்டட் போகிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் ப்ரைஸ் வரும். குவாலிட்டி இருக்கும். குவாலிட்டி இருக்கும், எல்லாமே குவாலிட்டி இருக்குது, எல்லாமே ரீப்ளேசிங் வாரண்டியோட இருக்குது. அதுமாதிரி உட்மேன் நீங்கள் நெட்டில் அடித்தாலே வருங்க. உட்மேன் பல ரேட்டில் இருக்குது. ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. இப்போ கண்டிப்பாக வண்டிக்கு மெயினான முக்கியமானது. அதுமாதிரி டூட்டருங்க 350, 450 பல ரேட்டில் வருங்க. 450 ரூபா வரும், 800 வரும், 900 வரும், 1800 வரும், பல ரேட்டில் இருக்குது டூட்டர். இது எக்ஸ்ட்ரா வேணும்னு மாட்டோம். ஆமாம், விஜிலன்ஸ் பத்தலைங்க, ஒரு சவுண்டு சின்னதாக வரணும்னா அவங்க அந்த மாதிரி எடுக்கிறதுங்க. அதுமாதிரி பெரிய வண்டிக்கெல்லாம் வந்து சவுண்டு பத்தலைங்க, எனக்கு ஸ்பீக்கர் சவுண்டு பத்தலை, சப்பு போட்டுக்கலாம் அப்படிங்கும்போது 4600, 4800 இருந்து ஸ்டார்டிங். ஃபிட்டிங்கோடைங்க, வயரிங் கிட்டு ஃபிட்டிங் எல்லாம் சேர்ந்து ஃபிட்டிங்கோட 8 இன்ச்சு 4800 ஸ்டார்டிங்கு. அதை விட்டு 5400. அது எத்தனை இன்ச்சுங்க? அதில் 8 இன்ச்சுங்க சார். இதெல்லாம் 8 இன்ச்சு. இது அது 12 இன்ச்சுங்க. அதாவது வண்டிக்கு 12 இன்ச்சு வேணும்னா அதாவது தகுந்த மாதிரி ரேட் இருக்குது. பூட்டு நல்லா பெருசாக இருக்குது அப்படின்னு. பெருசாக இருக்கும், பக்காவாக இருக்கும். பெரிய வண்டிக்குன்னா அது பக்காவாக இருக்கும். அது விட்டுனா ஹர்னங்க இருக்கிறதுலே குவாலிட்டியானது, டபுள் மேக்னெட்டோட ஹர்னம். ஓகே, அது இன்னும் உங்களுக்கு ஃபிட்டிங்கோட பொருள் 5700 கொடுத்துருக்கும். வயரிங் கிட்டும் பக்காவாக இருக்கும், ஃபிட்டிங் பக்காவாக இருக்கும், நல்லா இருக்கும். 4300 வாட்ஸுங்க. அதாவது நல்லா இருக்கும். ஹார்மன் மாதிரியே ஹார்னம் பயங்கரம். ஆமாம், நான் கிட்டத்தட்ட 900 பீஸ் மேலே கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சீட்டு கவர் இப்போ நம்ம கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதே மாதிரி எடுத்து கொடுக்குறோம். இது வந்து ஃபினோ மெட்டீரியலுங்க. இதை விட்டால் நாப்பா மெட்டீரியல். கஸ்டமர் என்ன பட்ஜெட்டில் கேட்குறாங்க அதே மாதிரி அடிச்சு கொடுக்குறோம். இது டெமோக்காகவே வச்சுருக்கீங்களா? இது டெமோவுக்காக வச்சுருக்கோம் சார். இப்போ நாங்கள் அடித்து டெமோவுக்காக வச்சுருக்கோம். இது நல்லா இருக்குது, நல்லா ஃபாஸ்ட் மூவிங் நினைக்கிறேன். ஆமாங்க சார், இது ஃபாஸ்ட் மூவிங். இது வந்து நாப்பா மெட்டீரியலுங்க. மெயினாக வந்து ஹீட் அடிக்காது, ஸ்மெல் அடிக்காது. அதே மாதிரி இதுவும் ஃபினோ, இதுவும் நல்லா இருக்கும். இது சூப்பர் ஃபினோ இருக்குது, 2 ஐட்டம் இருக்குங்க. இது நாப்பா இருக்குது, நாப்பால் பல மெட்டீரியல் இருக்குது. ஆனால் இது நாப்பா நல்லா இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு. ஸ்டிச்சிங் ஃபினிஷிங் எல்லாம் இதே மாதிரி. ஃபினிஷிங் எல்லாமே இப்போ கஸ்டமர் என்ன எப்படி கேட்குறாங்க பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்க செய்யலாம். தைக்கிறத லூஸ் ஃபிட்டிங் இந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் கிடையாது, பக்காவாக இருக்குது. நம்ம எப்படி இப்போ ஷர்ட் அடித்து போடுறோம் அதே மாதிரி இருக்குது. இதில் ஒரு சில சாம்பிள் பார்த்துடலாம். ஆமாம், பார்த்துடலாங்க சார். இது வந்து 4500. அது பேசிக்கில் 4500. ஆமாங்க. 5 சீட்டு வண்டிக்குங்க 4500 இருந்து. அதே 5 சீட்டு வண்டிக்கு 6500 மெட்டீரியல் போகுங்க. அதே விட்டனைக்கு ஃபினோனா 7800. அதே நல்ல சூப்பர் ஃபினோனா 8800 வருங்க. நாப்பானா அதே மாதிரி 10500 வருங்க. நாப்பா மெட்டீரியலுங்க 10500 5 சீட்டுங்க. அதே 7 சீட்னா ரேட்டு மாறுங்க. இப்போ இது என்ன மெட்டீரியல் சொன்னீங்க? இது நாப்பாங்க. அதே மெட்டீரியல் தான் இது, நாப்பா மெட்டீரியல். அது நம்ம தொட்டு பார்த்தாலும் தெரியும். அந்த நாப்பாவை நம்ம தொட்டு பார்த்தாலும் தெரியும். இது நல்லா இருக்குது, தரமாக. இந்த தரமாக. ஆமாம், அந்த கதை இல்லாமல் நல்லா இருக்கும். அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். அது விட்டால் நீங்கள் 12500, 15 ரூபா, 18 ரூபா, பல ரேட்டில் இருக்கணும். நீங்கள் என்ன மெட்டீரியல் கேட்குறீங்க அதே மாதிரி இருக்கும். வித்தியாசமாக இருக்குது. ஆமாம், இது வந்து வெல்வெட் மிக்சிங்கில் இருக்கும். ஆனால் இது மெயின்டெனன்ஸ் நல்லாயிருக்கும். மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஆமாம், மெயின்டெனன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஆனால் சொகுசு இருக்கும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அடித்து போட்டால் பக்காவாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ளோர் மேட்டுனாலும் அதே மாதிரி இருக்கும், பக்காவாக இருக்கும் சார். இங்கே ஸ்டிச்சிங் சார், அதே தான். இங்கே தான் ஸ்டிச்சிங்க. இங்கே மிஷின் வச்சு இங்கே ஸ்டிச்சிங். கஸ்டமர் வேணால் பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ளோர் மேட்டு பார்த்தீங்களா, ஃப்ளோர் மேட்டு எல்லாமே ரோடு தான். பீச்சு கலர், பிளாக் கலருங்க, எல்லாம் 1 mmல ஒவ்வொரு வண்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வருங்க. அது விட்டோன்னா அதே மாதிரி நூடுல்ஸ் மேட்டுங்க, டபுள் கலரு, சிங்கிள் கலரு, 14 mm, 18 mm. அவங்க என்ன ரேட்டில் கேட்குறாங்க அதே மாதிரி இருக்கும். அதை விட்டு நீங்கள் ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு பேனலுக்கு நம்ம அங்கேயும் தொலைவெல்லாம் வேண்டாங்க. எல்லாமே நம்ம கடையிலே இருக்குது, ஃபுல்லாக இருக்குது, பக்காவாக இருக்கும். எந்த கட்டியும் கிடையாது. இப்போ இது எல்லாமே பேனல், எல்லா வண்டிக்கும் என்னெல்லாம் வண்டி இருக்குது எல்லா வண்டிக்கும் எல்லா பேனல் எல்லாமே இருக்குது. நமக்கு அங்கேயும் ஓட வண்டி தேவையில்லை. அது மாதிரி கட்டிங் இல்லை. ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபிட்டிங் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மை டிவிஎஸ்லிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கேமராவோட போட்டிருக்கோம் வண்டியில். ஆனால் பக்காவாக இருக்குது பாருங்கள். ஏதாச்சும் கேமரா, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, ரெக்கார்டோட, ஜிபிஎஸோட மை டிவிஎஸில் போட்டிருக்குங்க. நம்ம லோக்கல் வண்டி தாங்க, ஆனால் போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. இது என்ன ஸ்பெக்குங்க? ஏன்னா 4GB 64 வருங்க. ஆனால் நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கேமராவோட வரும், ரெக்கார்டோட வரும். அதுவும் இல்லாமல் ஜிபிஎஸ் லைவாக ட்ராக் பண்ணிக்கலாம். நம்ம அந்த 3-in-1 பார்த்தோன்னா. ஆமாம், எங்கே வண்டி இருந்தாலும் வண்டி நமக்கு லைவாக ட்ராக் பண்ணிக்கலாம். கிளாரிட்டியும் பாருங்க, நல்லா தெளிவாக இருக்குது. ஆமாம், எல்லாமே கிளியராக இருக்கும், தெளிவாக இருக்கும். மை டிவிஎஸில் போட்டிருக்கோம். இது டிவிஆர் இங்கே மாட்டிட்டோம். ஆமாங்க. அதை விட்டோன்னா வண்டிக்கு மெயினானுங்க சன்ஃபிலிம்லாம் வண்டியில் வந்து உள்ள ஹீட்டாக இருக்குண்ணா சன்ஃபிலிம் சீட்டு கவர் போடுறது மெயினாக அதுக்கு தான். 20% இருக்கிறதுக்கு தான் மெயினாக அது போடுறதுங்க. அது போட்டோன்னா ஹேர்வேர் கம்பெனி இல்லைங்க. ஸ்டார்டிங் 5 சீட்டுக்கு வந்து 2400 வந்து ஸ்டார்டிங். 2 சைடு பேக்குங்க. ஃப்ரெண்டுக்கு வந்து தனியாக ஃப்ரெண்டின்னு வருங்க, 70 வரும். ஃப்ரெண்டி தனியாக வருங்க, அது தனி ரேட்டு வருங்க. நீங்கள் வாங்க, பக்காவாக பண்ணிக்கலாம். இது இப்போ நம்மளோட லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூருங்க.
கோயம்புத்தூர் கரும்பு கடை சவுக்கார் நகருங்க, பிமேக்ஸ் கார் டெக்கர்ஸுங்க. நீங்கள் எப்போ கீழே 2 நம்பர் கொடுத்துருக்கோம், எப்போ வேணால் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம். அதே போல் சண்டே ஒர்க்கிங்களா லீவுங்களா? சண்டே வந்து லீவுங்க சார். ஏன்னா 6 நாள் வேலை பார்க்குறோம், பசங்க வர மாட்டாங்க, மெயினாக இதுதான். மண்டே வாங்க, என்ன டவுட் இருந்தாலும் சண்டே கூப்பிடலாம். அதே போல் இப்போ வெளியூர்லேருந்து பார்க்குற கஸ்டமருக்கு எனக்கு இப்போ மோக்கோவில் X7 மட்டும் பொருள் மட்டும் வேணும் அப்படின்னாலும் அனுப்பிச்சிடலாங்களா? எல்லாமே எல்லா ஊருக்கும் அனுப்பிடலாங்க. எந்த ஊருக்கு வேணாலும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது மட்டும்தான் அங்கே இருக்கும். அதாவது வேறு மெட்டீரியல் மாற்றுறது அதெல்லாம் கிடையாது. நீங்கள் என்ன கேட்குறீங்க மெட்டீரியல் அது அங்கே வந்துடும். ரைட். இதே மாதிரி சூப்பரான ஆஃபர்ஸோட சூப்பரான கலெக்ஷன்ஸோட திரும்ப வந்து அப்டேட் கொடுத்துடலாம் நம்ம. கண்டிப்பாக பார்க்கலாம் சார். இனி இதை விட அதிகமாகலாம் இருக்கும். நல்ல நல்ல ஆஃபராக கொடுப்போம். ஏன்னா நம்ம கடை ஓப்பன் பண்ணி 10-20 நாள் ஆச்சு. அந்த கடை இருக்குது, ஆனால் இது பெரிய கடை. ஓப்பன் பண்ணி 10-20 நாள் ஆச்சு. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கும். மகிழ்ச்சிண்ணா. தேங்க்யூ. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ.